ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான படம் தான் கொண்டுட்டு வந்திருக்கேன். 2023 வெளிவந்த இட் லைவ்ஸ் இன்சைட் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஹாரர் பேய் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ஒன்லைன் ஸ்டோரிலாம் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் ஐத்தி விட்டுருங்க. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இப்ப அமெரிக்கால ஒரு வீட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த வீட்டுள்ளார ஒரே பிளட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 2-3 பேர் நெருப்பால எரிஞ்ச இப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அந்த சமயத்துல பக்கத்து ரூம்ல யாரும் முணங்குற மாதிரி சத்தம் கேட்குது. உள்ள போயிட்டு பார்க்கும்போது தான் ஒருத்தன் ஒரு மந்திர புக்கை படிச்ச மாதிரி அவனும் அதே போல கொடூரமா இறந்து போறான். சோ அப்போ பக்கத்துல ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கு. அந்த கண்ணாடி பாட்டில் உள்ள கருப்பா புகை மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அது உள்ளாரே நெருப்பு மாதிரி தெரியுது. சோ இப்பதான் நமக்கு அந்த கண்ணாடி பாட்டில் லைட்டா ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ ஜூம் பண்ணி காமிக்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி இட் லைவ்ஸ் இன்சைட் அப்படி படத்தோட டைட்டில் போட்டு ஸோ இப்போ அதே போல அமெரிக்காவில் ஒரு ஃபேமிலி காமிக்கிறாங்க. இவங்க ஆக்சுவலா வந்து இந்தியன்ஸ் தான். இவங்க அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இப்போ அது உட்காந்துருக்கா பாத்தீங்களா, இவன் தான் ஹீரோனி. அவளுடைய பேர் ஜெனிஃபர். இப்போ கிச்சன்ல வந்து அவங்க அம்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு 2 டேஸ்ல நம்ம குலதெய்வமான துர்கை அம்மனுக்கு நம்ம ஒரு பூஜை போடணும், அந்த பூஜைக்கு பிரசாதம் நீ தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் முடியாது, எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோனி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோனோட அப்பா வந்த உடனே இதை சாதகமா பயன்படுத்திட்டு ஸோ அங்கிருந்து கரெக்டா காலேஜுக்கு ஓடி வந்துடுறா. ஸோ அங்க வந்த உடனே இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் யாசு. ஸோ அவங்க கூட உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, நாளை மறுநாள் நாங்க அவுட்டிங் போறோம், நீ வரைய அப்படி கேட்கும்போது இல்ல நானும் அவுட்டிங் வரல, எங்க வீட்டுல ஒரு முக்கியமான பூஜை இருக்கு, நான் கட்டாயம் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோனோட ஓல்டு ஃப்ரெண்ட் ஒருத்த வர, அவளோட பேரு ஜூலி. ஸோ இவங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ அதிகமா ஹீரோனி அவளோட பேசதில்ல. ஏன்னா அவளோட ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு சில மாற்றங்கள் இருந்தால ஹீரோனிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவ எப்பயுமே காலேஜுக்கு லேட்டா தான் வருவா. இதுல என்ன ஒரு அதிசயமான விஷயம் பாத்தீங்கன்னா, அவளுடைய கையில ஒரு கண்ணாடி பாட்டில் எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்கா. அது உள்ளார ஒரு மாதிரி கருப்பா இருக்கு. அது என்ன அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நமக்கு யாருக்குமே தெரியாது. போக போக பாருங்க உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த கிளாஸ் டீச்சர் ஹீரோனை பார்த்து, உன்னோட ஃப்ரெண்டு ஏன் உங்ககிட்ட சரியா பேச மாட்டேறா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மேடம் எங்களுக்குள்ள சண்டை எதுவும் கிடையாது, நாங்க எப்பவும் போல பேசிக்குவோம், இப்போ ஒரு கொஞ்ச நாளா சரியா பேசிக்கிட்டு இல்ல, ஆனா சண்டை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லு, அதை வந்து நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனு சரி சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்பி வரா. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப அந்த ஜூலியன்ற பொண்ணு அந்த கண்ணாடி பாட்டிலுக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணாடி பாட்டில தூக்கிக்கிட்டு அப்படியே அவளோட வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கா. சோ வீட்டுக்கு போன உடனே அந்த கண்ணாடி பாட்டில உள்ளார ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவளோட கையில ஒரு கறி துண்டு வச்சிருக்கா. அந்த கறி துண்டை அந்த மூடி ஓப்பன் பண்ணி உள்ளார போட்ட உடனே இப்ப நாமெல்லாம் கறி துண்டு சாப்பிட்டா எப்படி ஒரு மாதிரி சத்தம் கேட்கும், சவுக்கு சவுக்குன்னு, அந்த மாதிரி உள்ளார ஒரு உருவம் அப்படியே அதை சாப்பிட்ற மாதிரி லைட்டா நமக்கு சத்தம் கேட்குது. ஆனா உருவம் தெரியாது, அது பிளாக் கலர்ல இருக்கு. அப்போ அந்த கறி சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த கண்ணாடி பாட்டில நமக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ அந்த கண்ணாடி பாட்டில லைட்டா வீர் விடுது. மனுஷனும் மிருகமும் சேர்ந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சத்தம் பயங்கரமா கேட்குது. இதை பார்த்த உடனே அந்த ஜூலியன் பொண்ணு பயந்துடுறா. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ ஹீரோனி பார்க்கறதுக்காக அவ காலேஜுக்கு வரா. காலேஜ்ல அந்த லைப்ரரிட்டு வரும்போது அங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க போன உடனே கரெக்டா ஹீரோனி பார்க்க வரா. இதை பார்த்து ஹீரோனிக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னது இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட பேச வரமாட்டா, இப்ப சடனா வரல அப்படின்னு இவளுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. அப்ப கிட்ட வந்து அந்த கண்ணாடி பாட்டில காமிச்சு, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டோம்ல அமானுஷங்கள்லாம், அதெல்லாம் உண்மைதான் போல, நீ தான் வந்து நம்பவே மாட்டேங்கிற, நான் சொல்றது கேளு, இந்த கண்ணாடி பாட்டில் உள்ளார ஒரு கொடூரமான ரத்த காட்டேரி இருக்கு, இது வந்து வெறும் ரத்தத்தை மட்டுமே தான் சாப்பிடும், இதை வந்து இதுக்கப்புறம் என்னால பாதுகாக்க முடியாது, நீ தான் இனிமே பாதுகாக்கணும், இந்த கண்ணாடி பாட்டில் விட்டு வெளியில வந்தனா இந்த ஊரே அழிச்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனி வந்து அதை நம்ப மாட்டேறா. ஏன்னா இந்த கண்ணாடி பாட்டில நீ தான் சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவ வந்து அவ சொல்றதை நம்பாம அதை வந்து தட்டி விட்டுறா. அந்த கண்ணாடி பாட்டில கீழே தட்டி உடனே அது உடஞ்சு போகுது. அப்பதான் அந்த கண்ணாடி பாட்டில் உள்ள இருந்து கருப்பு கலர் புகை வருது. இதை பார்த்த உடனே அந்த ஜூலியன் பொண்ணு பயமா கத்துறா. ஏன்னா அவளுடைய கண்ணுக்கு மட்டும்தான் அந்த காட்டேரியோட உருவம் தெரியுது, ஆனா ஹீரோனி கண்ணுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அப்போ நான் ஒரு மந்திரம் ஒன்று சொல்றேன், அந்த மந்திரத்தை நீ சொல்லு, அப்படின்னா தான் இந்த காட்டேரியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்க்கறா. ஆனா ஹீரோனி இவ சொல்றது எதுவுமே நம்ப மாட்டேங்கிறா. ஏன்னா ஒரு கொஞ்ச நாளாவே இவளோட ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லாதல இவளுக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இவ எதை சொன்னாலுமே அவ வந்து கேர் பண்ணிக்கிட்டே இல்லை. அப்போ பின்னாடி இருக்கிற டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. இதை பார்த்த உடனே அந்த ஜூலியன் பொண்ணு பயமா கத்துறா. சோ அந்த சமயத்துல ஹீரோனி ஒரு நிமிஷம் இங்க இரு, நான் போயிட்டு மேடத்தை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோனி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. சோ இப்பதான் அந்த ஜூலியன் பொண்ணு தனியா உட்கார்ந்து இருக்கா. அப்போ அவளோட முடியை வந்து பின்னாடி அப்படியே லைட்டா தூக்குற மாதிரி இருக்கு. சோ கொஞ்ச நேரத்துல சடனா அந்த காட்டேரி அவளோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு அங்க ஓடி போகுது. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனி அந்த மிஸ் கூட்டிட்டு வந்தாங்க. பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணை காணா, எங்க போனாங்க அப்படின்னு அந்த மிஸ் எங்க போனாங்க அப்படின்னு அந்த மேடம் அந்த கதவை ஓப்பன் பண்ணி எல்லா இடமும் பாக்குறாங்க. அந்த ஜூலியன் பொண்ணு எங்க போனாலும் யாருக்குமே தெரியவே இல்லை. ஆனா இருந்தாலும் ஒரு பக்கம் ஹீரோனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த ஜூலியும் இந்த ஜெனிஃபரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால இப்ப அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இவருக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. அதே போல போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அந்த ஜூலியோட அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த காலேஜ் முன்னாடி உட்காந்துருக்காங்க. நம்மளோட பொண்ணு எங்க போயிட்டால அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங்லயே உட்காந்துருக்காங்க. சோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அந்த
அந்த ஜூலியை தான் காமிக்கிறாங்க. ஜூலியை அந்த காட்டேரி இழுத்துட்டு போச்சு பாத்தீங்களா, அந்த காட்டேரி அந்த ஜூலியை கொண்டு போயிட்டு ஒரு மறைவான இடத்துல அப்படியே கீழே படுக்க வச்சு மேல ஒரு துணியை போட்டு மூடி இருக்கு. அப்பதான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜூலியன் பொண்ணு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது தான் அந்த காட்டேரி நம்மள வந்து இங்க இழுத்துட்டு வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு தெரிய வருது. சோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்டேரி பயமா கத்துறதால அந்த சத்தத்தை கேட்டு இவ அப்படி சைலண்டா வாய முடிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மேல இருக்க துணியை லைட்டா ஓபன் பண்ணி அந்த காட்டேரி அவளுடைய உடம்புல அங்கேயும் ஓட்ட போட்டு பிளட் பயமா குடிச்சுக்கிட்டே இருக்கு. சோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப ஹீரோனி வீட்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோனி வீட்டுல ஒரே கூட்டமா இருக்காங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த துர்க்கையம்மன் பூஜை வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, அதுக்காக இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க. அப்போ வருஷம் வருஷம் இந்த மாதிரி துர்க்கையம்மன் பூஜை நடத்துவாங்க போல. ஹீரோனியும் பாரம்பரிய பட்டு உடையில தான் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறா. ஹீரோனி அவங்க அப்பா தனியா கூட்டு போயிட்டு என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு கேட்கும்போது தான் அவரு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என்னன்னா அந்த கரண் அப்படின்றவன் இவங்களுக்கு தெரிஞ்ச பையன், அந்த பையனோட வீட்டுல இதே போல ரொம்பவே குடும்பம் இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் சொல்லும் போது இப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா இப்ப அவரோட ஃப்ரெண்டு காணாம போயிட்டான் பாத்தீங்களா, அந்த விஷயத்த வந்து இப்பதான் சீரியஸா யோசிக்க ஆரம்பிக்கிறா. சோ அதனால அந்த புக்கை எடுத்து பார்த்தா ஏதாவது உண்மை தெரியும் அப்படின்னு இவ என்ன பண்ணனா அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க சைக்கிள் எடுத்து கிளம்பி நேரா அவளோட காலேஜ் இருக்குல்ல அந்த காலேஜோட வளாகத்துல போயிட்டு உட்காந்துட்டு அந்த புக்கை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அதுல ஒரு வித்தியாசமான எழுத்துக்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காட்டேரியோட உருவங்கள்லாம் வரைஞ்சிருக்கு. அதே சமயத்துல அந்த புக்கில் 7 அப்படின்னு நம்பர் போட்டிருக்கு. ஸோ உடனே அதை போட்டோ எடுத்து நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த 7 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துல புனிதமா பாக்குறாங்க. ஸோ உடனே நெட்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மொபைல லாக் பண்ண பிறகு அந்த டிஸ்பிளேல அந்த காட்டேரியோட உருவம் தெரியுது. ஆனா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த உருவத்தை காணோம். ஆனா அந்த உருவம் அங்கதான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஹீரோனி கரெக்டா ஃபீல் பண்றா. உடனே ஹீரோனி பயந்துட்டு நேரா அவளோட பாய் ஃப்ரெண்ட் யாஷ் அப்படின்ற ஒருத்தன் இருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனை போயிட்டு பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த பழைய வீட்டுக்கு போய் பார்க்கணும், அங்க போய் பார்த்தாதான் ஜூலி எங்க இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியும் அப்படின்னு அவனை கூட்டிட்டு கார்ல நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. சோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த வீடு பயங்கர இருட்டா இருக்கு. அங்க யாருமே இல்லை. அப்பதான் வந்து அந்த வீட்டுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு பார்க்கும்போது ஒரு செவுத்துல நிறைய டிராயிங் எல்லாம் இருக்கு. அது என்ன டிராயிங்னா இவ அந்த புக்ல பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த புக்ல இருக்க டிராயிங் எல்லாமே அப்படியே அதுல இருக்கு. இதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு கொடூரமான உருவம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த உருவத்தோட வாயில இருந்து ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி வெளியில வர மாதிரி இருக்கு. சோ இது எல்லாத்தையும் பயத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல போலீஸ் வர மாதிரி சைலன்ஸ் சத்தம் கேக்குது. சோ உடனே இவங்க அந்த புக் அங்க போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ அங்க அப்படி சீனை கட் பண்ணா ஹீரோனி இப்ப அவளோட பெட்ரூம்ல படுத்திருக்கா. பெட்ரூம்ல படுத்திருக்கும் போது அந்த ஜன்னல் கிட்ட அந்த கொடூரமான உருவம் வந்திருக்கும் போல அதோட 2 கண்ணு மட்டும் தான் தெரியுது. சோ உடனே லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவத்தை காணோம். ஆனா லைட்டை ஆஃப் பண்ண பிறகு மட்டும் அந்த கொடூரமான உருவத்தோட கண்ணு மட்டும் தெரியும். கண்ணு வச்சு பார்த்தா இது எல்லாமே ஹீரோனிக்கு வந்து ஒரு கெட்ட கனவா இருக்கு இது. சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப ஹீரோனி அந்த புக்கை அந்த பழைய வீட்டுல போட்டு வந்திருப்பா. அந்த புக்கை எடுத்து ஆகணும் அப்படின்னு இவ மறுபடியும் அவளோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த புக்கை எடுத்துடுறா. அப்போ அவளுடைய ஃப்ரெண்டு காணாம போயிட்டா அப்படின்னு அதையே நினைச்சுக்கிட்டு அந்த ஊஞ்சல்ல இவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா ஹீரோனி சோகமா இருக்கல அப்படின்னு அவளோட மைண்டை மாத்தணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு கிஸ் கொடுத்த உடனே அவளுக்கு லைட்டா இருமல் வருது. அந்த சமயத்துல அந்த பழைய வீட்டுக்குள்ள இருந்து ஜெனிஃபர் ஜெனிஃபர் அப்படின்னு யாரும் கூப்பிடுற மாதிரி இவருக்கு சத்தம் கேட்குது. இவளும் தன்னை மறந்து அந்த வீட்டுக்குள்ளார போயிட்டு நம்மள யாரு கூப்பிட்டாங்க அப்படின்னு உள்ளார தேடிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல அவளோட பாய் ஃப்ரெண்டு வெளியில தனியா தான் உட்காந்துருப்பான். அப்போ அந்த காட்டேரி வந்து அவனை பயமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அவனும் வழியில பயமா கத்துறான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்மளோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னமோ ஆகுது அப்படின்னு வெளியில ஓடி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த காட்டேரி அவனை அந்த இடத்துல கொடுமை சாகடிச்சிருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு அழுக தாங்கவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளுடைய ஃப்ரெண்டு ஜூலி காணாம போயிட்டா, இப்ப நம்மளுடைய பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டான் அப்படின்னு அவ பயங்கர ஃபீலிங்ல இருக்கா. சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி நிறைய வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றா. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கும் ஹீரோனுக்கும் பயங்கர சண்டை வந்துட்டே இருக்கும். ஏன்னா இவளுக்கு தான் அந்த ஆன்மீகத்துல அந்த கடவுள் மேல எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. ஆனா நம்மளோட பொண்ணு இப்ப இந்த மாதிரி வந்து சொல்றாளே அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்புறாங்க. அப்பதான் வந்து அந்த கொடுமையான உருவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அவங்க இந்தியாவில இருந்ததால அமானுஷ்யமான சக்தியை எப்படி தடுக்கணும் அப்படின்னு அவங்க நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. சோ அதை வச்சு அந்த காட்டேரி இங்க வந்துச்சுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவருடைய கையில வந்து மருதாணி எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த இடத்துக்கு அந்த காட்டேரி கட்டா வந்துருது. வந்த உடனே அதுக்கு தேவையான சமையெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா அந்த காட்டேரிக்கு வந்து நான்வெஜ் தான் பிடிக்கும் போல வெறும் வெஜ் மட்டும் செஞ்சு வச்சதால அந்த டைனிங் டேபிள தூக்கி போட்டு அங்கேயே உடைக்குது. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஹீரோனி எங்க அப்பா வந்த உடனே அந்த காட்டேரி அங்கதான் இருந்திருக்கு. உடனே ஹீரோனி எங்க அப்பாவை பயங்கரமா அடி அடிச்சு புரட்டி தூக்கி கீழே போடுது. அந்த சமயத்துல ஹீரோனி அவங்க அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோனி எங்க அம்மா வேணாம், அவங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு உன்னோட ஃப்ரெண்டு ஜூலியை காப்பாத்து, உன்னோட ஃப்ரெண்டு கரெக்டா அந்த பழைய வீட்டுல தான் இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனி என்ன பண்ணானா அங்க வந்து ஒரு கண்ணாடி பாட்டு இருக்கு. அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு நேரம் பழைய வீட்டுக்கு போறா. சோ அந்த வீட்டுக்கு போன உடனே சைக்கிளை கீழே தள்ளி விட்டுட்டு உள்ளார போயிட்டு ஒரு ரூமா ஓபன் பண்ணி பார்க்கும்போது இவளோட ஃப்ரெண்டையும் காணா, அதே போல அந்த காட்டேரியும் காணா. அப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த காட்டேரி ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கு. அப்போ ஹீரோனி அந்த காட்டேரி பார்த்து நல்லா உனக்கு பயப்பட மாட்டான் அப்படின்னு அந்த மந்தத்தை சொல்லிட்டே இருக்கும்போது அந்த காட்டேரி சுத்தமா பிடிக்காது போல. அப்போ அந்த காட்டேரி ஹீரோனை பயமா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதே போல
போல ஹீரோனி அவளுடைய கையில என்னென்ன பொருள் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு பயங்கரமா அந்த காட்டேரியை தாக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளால தாக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஹீரோனி நம்மள தாக்குற அப்படின்றதால அந்த காட்டேரி அதோட உருவத்தை வந்து மறைச்சிக்குது. ஆனா இருந்தாலும் அந்த காட்டேரி நமக்கு முன்னாடி தான் இருக்குது அப்படின்னு இவளோட கையில என்னென்ன பொருள் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சுட்டே இருக்கிறா. ஸோ கடைசியா உடஞ்சி சேர் ஒன்று இருக்கும். அந்த சேர் எடுத்து பயமா அடிக்கும் போது தான் அந்த காட்டேரி பயமா கத்துது. ஸோ உடனே வழி தாங்க முடியாம ஹீரோனை தூக்கி அங்க கீழே போட்ட உடனே ஸோ ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த காட்டேரி அந்த ஜூலியன் பொண்ணை அந்த பேஸ்மெண்ட்ல அடிச்சு வச்சிருக்கோம். அந்த பொட்டையை கட்ட பாத்துற அந்த பொட்டை மேல இருக்க துணி ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் ஜூலி இருக்கிற. ஜூலி பார்த்த உடனே இவரு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறமா அந்த காட்டேரி அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோனி அந்த காட்டேரியா உள்ளார வர விடவே மாட்டேங்கிற. ஏன்னா அந்த டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் வச்சு அடிச்சுட்டே இருக்கு. அந்த சமயத்துல அந்த காட்டேரி அதோட கையால அந்த டோரை உடைச்சிட்டு அதோட கை இந்த பக்கம் வரும்போது ஹீரோனி அங்க ஒரு கதை மாதிரி ஒண்ணுக்கு பாக்குறா. அந்த கதையை எடுத்து அந்த காட்டேரி கை மேலே அடின்னு அடிக்கிறா. ஆனா இருந்தாலும் அந்த காட்டேரி ஒரு வழியா அந்த டோரை உடைச்சிட்டு உள்ளார வந்துடுது. அப்பதான் ஹீரோனி அவளோட கையில ஒரு மந்திர புக் வச்சிருக்கா. அந்த மந்திரத்தை எடுத்து படிக்கும் போது அந்த காட்டேரிக்கு வழி தாங்கவே முடியல. ஏன்னா இவ சொல்ற மந்திரத்தை அதால கேட்கவே முடியல. அப்போ அந்த சமயத்துல அந்த காட்டேரி ஹீரோனிய ஒரு அடி அடிச்ச உடனே ஹீரோனி நேரா போயிட்டு அவளோட ஃப்ரெண்டு பக்கத்துல உயிரா. அப்பதான் அவளோட ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவன் மயக்கத்திலிருந்து இப்பதான் கண்ண முக்கிறா. அப்படா இவளுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு லைட்டா சந்தோஷப்படுறா. அப்பதான் அந்த ஜூலியன் பொண்ணு நாம 2 பேரும் சேர்ந்து அந்த மந்திரத்தை சொன்னா கண்டிப்பா அந்த காட்டேரியா அந்த கண்ணாடி பாட்டுக்குள்ள அடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே மந்திரம் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த காட்டேரிக்கு அந்த வழி தாங்க முடியல. இவங்க சொல்ற மந்திரத்தை கேட்க முடியல. இதனால மறுபடியும் கோவப்பட்டு அந்த கண்ணாடி பாட்டில் அடிச்ச உடனே அந்த கண்ணாடி பாட்டில் கீழே வந்து உடஞ்சு போகுது. ஆனா இதுக்கப்புறம் ஹீரோனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஸோ இப்பதான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த பழைய வீட்டுல அந்த செவுரு இருக்குல்ல, அந்த செவுத்துல ஒரு மனுஷனோட வாயுள்ளார ஒரு புகை போற மாதிரி அதை பார்த்து இருப்பா. அதை பார்த்த உடனே தான் இவளுக்கு என்ன தோணுதுன்னா இப்ப கண்ணாடி பாட்டில் உடஞ்சு போச்சு. ஆனா அந்த காட்டேரியா எது உள்ளார அடிச்சாகணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுடைய உடம்புலாரே அந்த காட்டேரியா உள்ளார போக வச்சிடலாம் அப்படின்னு மறுபடியும் ஹீரோனி அவளுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த காட்டேரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி புகையா மாறி அந்த ஹீரோனி உடம்புலார போயிடுது. ஸோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி அவளோட வீட்டுல காமிக்கிறாங்க. அப்போ கூட அவளோட ஃப்ரெண்டு ஜூலி எல்லாருமே இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஹீரோனி பார்த்து ஒரு மாதிரி பயமா கிண்டல் பண்றாங்க. என்னன்னா இனிமே வந்து உனக்கு வெஜ் எல்லாம் சரிப்பட்டு வராது, உனக்கு இனிமே நான்வெஜ் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோனி பயமா கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கொடூரமான காட்டேரி அவளோட உடம்புல தானே இருக்கு, அதனால சைவெல்லாம் வந்து அந்த காட்டேரி சாப்பிடாது. ஸோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி அவளோட ஃப்ரெண்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது அந்த ஜூலியன் பொண்ணு ஹீரோனை பார்த்து அந்த காட்டேரி உன்னோட உடம்புல தானே இருக்கு, இனிமே வந்து அந்த காட்டேரி உன்னோட உடம்பு வெளியில வராது அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா அந்த காட்டேரி என்னோட உடம்பு வெளியில வராது, அதை நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதன் பிறகு அந்த ஜூலியன் பொண்ணு நான் என்னோட வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றதை காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா ஹீரோனுக்கு எது மேலுமே நம்பிக்கை இருக்காது. அதாவது சாமி, பேய், பிசாசு, பண்பாடு, கலாச்சாரம் எதுலையுமே நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவ ஒரு அமெரிக்கன் பொண்ணு மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. ஆனா அவங்க அம்மா வந்து பல டைம் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணு அப்படின்னு. ஆனா அவ எதுவுமே வந்து கண்டுக்காமலே இருந்திருக்கா. ஸோ இதனால ஹீரோனிக்கும் அவங்க அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு. ஸோ இப்போ இவளுடைய லைஃப்ல இந்த மாதிரி ஒரு அமானுஷமான சம்பவம் நடந்த உடனே இவளுக்கு இது எல்லாத்தையும் ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல படத்தோட வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.